நடராஜன், மாநில துணைத் தலைவர், தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலர் சங்கம். தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலர் சங்கத்தினுடைய மாநில செயற்குழுவானது தூத்துக்குடியிலே நடைபெற்றது. தூத்துக்குடியிலே நடைபெற்ற இந்த மாநில செயற்குழுவிலே பயிற்சியாளர்கள் மற்றும் பயிற்றுனர்கள், அலுவலர்கள் போன்றவர்களுடைய பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக தீர்மானங்கள் வடித்தெடுக்கப்பட்டது. குறிப்பாக பயிற்சியாளர்களுடைய பயிற்சியினுடைய தரம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் பயிற்சி நிலையங்களிலே எண்ணற்ற காலிப்பணியிடங்கள் இருக்கிறது. இந்த காலிப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும். குறிப்பாக 1200க்கும் மேற்பட்ட ஜேடிஓ பணியிடங்கள் காலியாக உள்ளது. இந்த ஜேடிஓ பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அப்படிங்கிறத கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்ல, இங்கே தொழிற்பயிற்சி நிலையங்களில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 1 தேதி நம்ம குருசியல் டேட்டாக பதவி உயர்வு, அதாவது படிமனை உதவியாளர் என்று இளநிலை பயிற்சியாளராகவும், இளநிலை பயிற்சியாளரிலிருந்து உதவி பயிற்சியாளராகவும், உதவி பயிற்சியாளரிலிருந்து முதல்வர் பதவி உயர்வாகவும் நமக்கு வழங்குவது வழக்கம். ஆனால் அந்த குருசியல் டேட்ல நமக்கு அதற்கான தக்கார் பட்டியலை தயார் செய்து துறையானது பதவி உயர்வை வழங்க வேண்டும். ஆனால் அந்த பதவி உயர்வை வழங்காமல் காலம் கடத்தி, குறிப்பாக இன்னைக்கு பயிற்சி அலுவலனுடைய பயிற்சி அலுவலர் பதவி உயர்வானது கிட்டத்தட்ட ஓராண்டுகள் ஆகிவிட்டது. ஆகஸ்டில் இருந்து எடுத்தால் கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு மேல ஆகிவிட்டது. இன்னும் அதற்கான எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் வரக்கூடிய இந்த மாதத்திலே ஒரு உதவி பயிற்சியாளர் அவர் பணி ஓய்வில் செல்கின்றார். அவருக்கு நமக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று நம்ம கேட்டிருக்கிறோம். அதை உடனடியாக வழங்க கேட்டிருக்கிறோம். அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஜேடிஓ பணியிடம் அது முதல்ல நமக்கு நேரடி நியமனமாக, அதாவது நம்ம ஒரு டிப்ளமோ, ஒரு சர்டிபிகேட் அப்படிங்கிற அடிப்படையில தான் நமக்கு இந்த துறையில அமர்த்தப்பட்டனர். ஆனால் தற்பொழுது டிஎன்பிசி மூலியமாக துறை அந்த டிஎன்பிசி மூலியமாக வழங்குவதற்கு உரிய ஆணையை வழங்கி இருக்கிறார்கள். அந்த டிஎன்பிசி மூலியமாக வழங்கும் பொழுது அதுல திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா நம்ம பிஇ படித்தவர்களும் வரலாம், டிப்ளமோ படித்தவர்களும் வரலாம், ஐடிஐ படித்தவர்களும் வரலாம் என்ற விதியை நம்ம இருக்குது. அதுல குறிப்பாக நம்ம என்னன்னா டிஜிட்டலுடைய வழிகாட்டுதலின்படி 1:1, அதாவது சான்றிதழ்தாரர்கள் ஐடிஐ படித்தவர்கள் ஒரு பங்கும், அதே போல டிப்ளமோ படித்தவர்கள் ஒரு பங்கும் இருக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் துறை பின்பற்றாமல் அதுல பாத்தீங்கன்னா மார்க் அடிப்படையில, அதாவது பிஇ படித்தவர்களும் டிப்ளமோ படித்தவர்களும் ஐடிஐ படித்தவர்களுக்கும் ஒரே மாதிரியான தேர்வை வைத்து அதுல குறிப்பாக முதல்ல நேரடி நியமனம் செய்யும் பொழுது எழுத்து தேர்வு இருக்கும். அதன் பின்பு நமக்கு என்னன்னா செய்முறை தேர்வு இருக்கும். செய்முறை இந்த தொழிற்பயிற்சி நிலையங்கள் என்பது ஒரு தொழிற்சாலைகளில் சென்று பணியாற்றக்கூடிய அந்த பயிற்சியாளர்கள் அவர்களுடைய திறமை அந்த செய்முறை பயிற்சியில தான் நமக்கு இருக்கும். அந்த வகையில அந்த செய்முறை பயிற்சியும் கூட அதை இல்லாமல் ஒரே தேர்வாக, அதாவது எழுத்து தேர்வு மூலியமாக தேர்வு செய்வதனால் இங்கு திறமையான ஒரு ஜேடிஓக்கள் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். எனவே அந்த டிஜிட்டலுடைய வழிகாட்டுதலின்படி 1:1 என்ற அடிப்படையில் எடுக்க வேண்டும். அதே போல செய்முறை தேர்வை நடத்தி சிறந்த திறமையான பயிற்சியாளர்களை பயிற்றுனர்களை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதே போல 2005ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட நமக்கு தொகுப்பூதியத்தில் நியமிக்கப்பட்ட படிமனை உதவியாளர்களுடைய தொகுப்பூதிய காலத்தை பணிக்காலமாக கருத வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா படிமனை உதவியாளராக கிட்டத்தட்ட ஒரு 17 பேர்த்துக்கு நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேல நம்ம அவர்கள் பணிமனை உதவியாளர், சிலர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் நமக்கு பணி இன்னமும் உதவி இந்த படிமனை உதவியாளராக பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு நம்ம உடனடியாக நம்ம இளநிலை பயிற்சியாளர்களாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிஜிட்டலுடைய வழிகாட்டுதல்படி பல்வேறு மாநிலங்கள்ல தெலுங்கானா,
ஆந்திர பிரதேச, சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சான்றிதழ்தாரர்களுக்கு நம்ம வந்து முதல்வர் பதவி உயர்வு வழங்கப்படுகிறது. அதையே வந்து நம்ம வந்து இங்கேயும் நம்ம வந்து வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டு துறையின் மூலியமாக பேசப்பட்டோம். துறையினுடைய செயலாளரிடமும் பேசியும் துறை செயலாளர் அவர்கள் உங்களுடைய துறையில் இருந்து கோப்புகள் வந்தால் கண்டிப்பாக நான் வந்து அதை செயல்படுத்துகிறேன் என்று சொன்னார். ஆனால் துறையில் இருந்து இன்னும் இதுவரைக்கு அந்த கோப்புகள் துறையினுடைய செயலாளருக்கு செல்லவில்லை. எனவே உடனடியாக துறை செயலாளருக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பாத்தீங்களா பல்வேறு காலிப்பணியிடங்கள், அந்த காலிப்பணிகளையும் நம்ம வந்து நிரப்ப வேண்டும். அதே போல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் பேக்டர் ஒரு பிரச்சனையினால இன்னைக்கு வந்து அந்த எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் இருக்கக்கூடிய அலுவலர்கள் நமக்கு வந்து பாதிக்கப்படுகிறார்கள். ஏன்னா அன்னைக்கு வந்து இருந்த சூழ்நிலை இன்னைக்கு வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக் பவர் பேக்டரினுடைய அந்த இருந்த சூழ்நிலை இன்னைக்கு வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக் பவர் பேக்டரினுடைய அந்த இது மாட்டாமல் இருப்பதனால இன்னைக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதனால அந்த ஊழியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். தண்டத்தொகை என்ற வகையில நம்மளுக்கு வந்து வசூலிக்கப்படுகிறது. அந்த தண்டத்தொகையை வசூலிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும். வசூலிக்கப்பட்ட தொகையை திரும்ப வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதே போல இந்த துறையில நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா COE, PPP போன்ற திட்டங்களில் பணியாற்றக்கூடிய தோழர்கள் இன்னைக்கு வந்து ஒரு 15,000 அந்த 25,000 ரூபாய் அப்படிங்கிற சம்பளத்துல ஒரு 15,000 ரூபாய் அப்படிங்கிற சம்பளத்தில் நம்ம வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வந்து நம்ம வந்து நிரந்தரப்படுத்த வேண்டும். ஏன்னா 12 ஆண்டுகளுக்கு மேல இருக்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய முதலமைச்சர் வந்து நமக்கு வந்து கோரிக்கை வச்சுக்கிறார். 10 ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடியவர்களை நம்ம வந்து தொகுப்பூதியத்தில் இருக்கக்கூடியவர்களை நான் வந்து நிரந்தரப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். எனவே அவர்களை நம்ம வந்து நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த துறையின் சார், அதாவது எங்களுடைய தமிழ்நாடு தொழிற்பயிற்சி சங்கத்தின் சார்பாக மூன்றாவது கட்ட இயக்க நடவடிக்கை தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் இயக்க நடவடிக்கையானது தபால் அனுப்பக்கூடிய இயக்க நடவடிக்கை, இரண்டாவது இயக்க நடவடிக்கை கிளைகள் தோறும் ஆர்ப்பாட்டம், மூன்றாவதாக 3 மணி நேரம் தர்ணா போராட்டம், மாலை நேர தர்ணா போராட்டம் நடத்துவதன் அடிப்படையில் இந்த தர்ணா போராட்டத்தின் மூலமாக துறை செவி சாய்க்கவில்லை என்றால், அரசாங்கம் செவி சாய்க்கவில்லை என்றால் அடுத்ததாக ஜூன் 20ஆம் தேதி நம்ம வந்து ஜூன் 10ஆம் தேதி நம்மளுக்கு வந்து சென்னையிலே நமக்கு வந்து மிக சக்தியான ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டு தமிழ்நாடு தொழிற்பயிற்சி சங்கத்தின் மூலமாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. எனவே தமிழக அரசும் துறையும் தமிழ்நாடு தொழிற்பயிற்சி சங்கம் வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி. இப்போ வந்து 10th +2 ரிசல்ட் வரும்போது அதுக்கு நம்மளோட ஐடியிலேருந்து எதனாச்சும் முன்னேற்பாடு, அதாவது சேர்க்கைக்கான சார் இப்போ வந்து நம்ம வந்து பயிற்சி முடிச்சாலும் கூட நம்ம இந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னால எப்போ வர்றாங்களோ அப்போ வந்து நம்ம வந்து என்னன்னா துறையின் மூலியமாக நம்ம வந்து அறிவிப்பு வந்துடும். இந்த அறிவிப்பு வந்த உடனே நாங்கள் வந்து இங்கே தொழிற்பயிற்சி நிலையங்களில் இருந்து விண்ணப்பங்களை நாம் வந்து அறிவிப்போம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ தமிழகம் முழுசும் இருக்கிற உங்களோட காலி பணியிடம் இல்லைங்களா, அதில் இன்னும் எவ்வளோ இருக்குது, இன்னும் எவ்வளோ காலியாக இருக்குது, நிரப்பப்பட வேண்டிய விஷயம் இருக்குன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1200 இடங்களுக்கு மேலே நம்ம வந்து JTO பணியிடங்கள் இருக்குது. இந்த 1200 பணியிடங்களை இப்போ TNPC மூலியமாக எடுப்பதற்கு நம்ம வந்து என்னன்னா ஒப்புதல் கொடுக்கப்படுது 500 தான் கொடுக்குறாங்க. இது இல்லாம இன்னும் நம்ம வந்து அதிகமாக நம்ம வந்து காலி பணியிடங்கள், ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக ஐடிஐல வந்து நம்ம வந்து துவங்கிறாரு. இந்த அரசு நம்மளுக்கு வந்து இந்த ஆண்டில் கிட்டத்தட்ட ஒரு 19 ஐடிஐ வந்து நம்ம வந்து துவங்கிக்கிறாங்க. அதை வந்து இந்த தமிழ்நாடு தொழிற்பயிற்சி சங்கம் வரவேற்கிறோம். அது ஆனால் அந்த வரவேற்கும் வகையில் இருக்கக்கூடிய அந்த வரக்கூடிய போஸ்ட்களை சேர்க்கும் பொழுது நமக்கு வந்து அதிகமான காலி பணியிடங்கள் ஏற்படும். அதை வந்து நிரப்பினால்தான் பயிற்சி சிறப்பாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாக்குறது 6 யூனிட் 8 யூனிட் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்பா பயிற்சி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால்
காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று அனைத்து நிலையிலும் வர்ஷாபஸ்டிலிருந்து ஜேடிஓவிலிருந்து ஏடிஓவிலிருந்து டிஓவிலிருந்து பிரின்சிபாலும் அப்படிங்கிற அனைத்து நிலையிலும் நம்ம வந்து பதவி உயர்வை வழங்க வேண்டும் என்று, அப்படி வழங்கும் பட்சத்தில் அனைத்து இடங்களும் நிரப்பப்படும் பட்சத்தில் இந்த துறையினுடைய நோக்கம், அதாவது பயிற்சி பெறக்கூடிய பயிற்சியாளர்களுடைய தரம் சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. வேலை பளு வந்து இப்போ ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்றீங்க. ஒரு யூனிட் அப்படின்னா எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது சார்? அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து சொன்னோம், அந்த பயிற்சியினுடைய தரம் மட்டும் இல்லாமல் ட்ராப் அவுட் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே துறையில் நீடிச்சுட்டு இருக்குது. அந்த ட்ராப் அவுட்டை குறைக்கணும்னாலும் இந்த காலி பணியிடங்களை நம்ம வந்து நிரப்ப வேண்டும். அதே போல் நம்ம வந்து ஷிஃப்ட்டுன்னு கேட்டீங்க, நம்ம வந்து 8 மணி நேரம் இங்கே வந்து நம்ம வந்து நடைபெறுகிறது. 4 மணி நேரம் தியரிட்டிக்கலாகவும் 4 மணி நேரம் ப்ராக்டிக்கலாகவும் நம்ம வந்து நடைபெறுகிறது. அதை பொறுத்தளவு நம்ம இங்கே அந்த செய்முறை பயிற்சி சிறப்பாக கொடுப்பதனால தொழிற்சாலைகளில் நம்மளுடைய பயிற்சியாளர்கள் சிறந்த முறையில் பணியாற்ற முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்.